கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலன்கள், ஜோதிடப் பலன்கள். 27 நட்சத்திரங்களை 3 தொகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு கிரகத்தை அதிபதியாக ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிட்டிருக்கிறது. அந்த வகையில் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களின் அதிபதியாக சூரியன் இருக்கிறார். கார்த்திகை நட்சத்திர முதல் பாதம் மேஷ ராசியிலும், அடுத்த 3 பாதங்கள் ரிஷப ராசியிலும் அமைந்திருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீதிக்கு மரியாதை தருபவர்களாக இருப்பீர்கள். கல்வியில் அதிக நாட்டம் கொண்டிருப்பீர்கள். இயல்பாகவே உயர்ந்த குணங்களுடன் திகழ்வீர்கள். மற்றவர்களைக் கவரும் தோற்றம் பெற்றிருப்பீர்கள். உறக்கம் குறைவாகவே இருக்குமென்பதால் அதிக நேரம் உழைப்பீர்கள். அரசாங்க அதிகாரிகளின் நட்பும் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீர்கள். எப்போதும் சுறுசுறுப்பாக எதையாவது செய்து கொண்டே இருப்பீர்கள். சிந்தனை ரேகைகள் இழையோடும் பரந்த நெற்றியும் சிரித்த முகமும் பெற்றிருப்பீர்கள். எதையும் மறைத்து பேச மாட்டீர்கள். உள்ளதை உள்ளபடியே பேசுவீர்கள். அதன் காரணமாகவே பலரின் அதிருப்தியையும் சம்பாதித்துக் கொள்வீர்கள். அடிக்கடி கோபப்படுவீர்கள். விவாதங்களில் கலந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உங்களில் பலர் ஆசிரியப் பணியிலும் வழக்கறிஞர் பணியிலும் ஈடுபடுவதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். மேஷராசியில் பிறந்தவர்களில் சிலர் மருத்துவத் துறையிலும் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு தேசத்தின் மீது பற்று அதிகமிருக்கும். தெய்வ பக்தியும் அதிகமிருக்கும். நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருந்தால் நல்ல தலைவர்களாக திகழ்வீர்கள். சுதந்திர மனப்பான்மை அதிகமிருக்கும். மற்றவர்கள் உங்களை அதிகாரத்தின் மூலம் பணிய வைக்க முடியாது. காதலை விட கடமைக்கு முக்கியத்துவம் தருவீர்கள். எதிலும் கராராக இருப்பீர்கள். மனைவி, பிள்ளைகளிடம் கூட கண்டிப்பாக நடந்து கொள்வீர்கள். பிள்ளைகளை உயர்ந்த லட்சியத்துடன் வளர்ப்பீர்கள். ஆடம்பரத்தை விரும்ப மாட்டீர்கள். யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ்வீர்கள். புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். அவர்களால் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். 30 வயதுக்கு மேல் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். 27 நட்சத்திரங்களில் சூரியனின் முதலாவது நட்சத்திரமாக வருகிறது கார்த்திகை நட்சத்திரம். அழகான தோற்றமும் வலிமையான உடலமைப்பும் உஷ்ணத்தன்மையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். சிறந்த ஆலோசகராகவும் தன்னம்பிக்கை கொண்டவராகவும் விளங்குவார்கள். எந்த வேலையையும் ஆராய்ந்து சிறப்பாக செய்வதில் நிபுணர்கள். சமூகத்தில் மதிப்பு, மரியாதையுடன் நடந்து கொள்வார்கள். பார்ப்பதற்கு முரட்டுத்தனமானவராக தெரிந்தாலும் உள்ளத்தில் மென்மையைக் கொண்டவர்கள். ஆன்மீகத்தில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். கல்வியாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும் சரி, எதிலும் முன்னணியில் இருக்க வேண்டும் என எண்ணுபவர்கள். மற்றவர்களுக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்குவதில் வல்லவர்களாக திகழ்வார்கள். சிறந்த பேச்சாற்றல் மற்றும் விவாதம் புரியும் திறன் கொண்டவர்களாக திகழ்வார்கள். சிறந்த குணங்களைக் கொண்டவர்களாக இருப்பார்கள். இசை மற்றும் கலைகளில் சிறந்த நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள். கல்வியில் சிறந்த விளங்குவார்கள். பலர் சிறந்த வழக்கறிஞர்களாகவும், பள்ளி ஆசிரியர்களாகவும், கல்லூரி பேராசிரியர்களாகவும், மருத்துவர்களாகவும் பணியாற்றுவார்கள். தொழில். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தொழில் செய்ய வேண்டும் என முற்பட்டால் கூட்டுத் தொழில் செய்வதை தவிர்ப்பது நல்லது. நூல் ஏற்றுமதி, மருந்து வணிகம், கைவினைப் பொருட்கள் தொடர்பான வணிகங்கள் மூலம் அதிகபட்ச நன்மைகளை பெறலாம். மேலும் தொழில்முறை மருத்துவம் அல்லது பொறியியலில் அதிக சிறப்பாக செயல்படுவார்கள். குடும்பம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் என்பது பிடிக்காத விஷயமாக இருக்கும். கொண்ட கொள்கையில் இருந்து மாறமாட்டார்கள். திருமண வாழ்க்கையிலேயே கராராக நடந்து கொள்வார்கள். மனைவி, பிள்ளைகளிடம் கூட விட்டுக் கொடுத்து போக மாட்டார்கள். தனக்கென தனி வழியை அமைத்துக் கொண்டு வாழ்வார்கள். ஆரோக்கியம். முன்கோபம் கொண்டவர்களாக கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இருப்பதால் இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தாக்கலாம். இதய நோய், உஷ்ண நோய், ஒற்றை தலைவலி, கண்களில் கோளாறு, காதுவலி போன்ற நோய்கள் உண்டாக வாய்ப்புள்ளது. நட்பில் நேர்மையை எதிர்பார்ப்பார்கள். நேர்மை தவறினால் தூக்கி வீசவும் தயங்க மாட்டார்கள். நேர்த்தியாக உடை உடுத்த வேண்டும் என்று எண்ணுபவர்கள். தோற்ற பொலிவுடன் காணப்படுவார்கள். உயரிய அரசாங்க பதவிகளையும் உச்சபட்ச அதிகாரங்கள் பெற்ற பணிகளையும் செய்பவர்களாகவும் இருப்பார்கள். ஆணவமும் கர்வமும் கொண்டவர்கள். எந்த விஷயங்களிலும் உள்ள நன்மை தீமைகளை அலசி ஆராய்ந்து நியாயமான தீர்வை வழங்குபவர்களாக விளங்குவார்கள். கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். நல்ல குணங்கள் நிறைந்த குணவான்களாகவும் இருப்பார்கள். வலிமையான உடலமைப்பையும் உஷ்ணம் நிறைந்தவர்களாகவும் காணப்படுவார்கள். இனிப்பு பண்டங்களை விரும்பி உண்பார்கள். சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள்.
வீரக்கலைகளில் ஆர்வம் கொண்டு தேர்ச்சியும் பெறுவார்கள். சூடான உணவுகளை விரும்பி உண்பார்கள். பசி பொறுக்க மாட்டார்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நோய் தாக்கம் குறைவாகவே இருக்கும். காதல் என்றாலே இவர்களுக்கு கசப்புதான். மனைவியிடம் கூட கராராகத்தான் நடந்து கொள்வார்கள். எதிலும் விட்டுக் கொடுத்து போக மாட்டார்கள். தான் கொண்ட கொள்கையில் விடாப்பிடியாக இருப்பார்கள். குழந்தைகளை சிறப்பாக வளர்ப்பார்கள். அதீதமான தெய்வ பக்தி இருக்கும். ஆயுள் பலம் உண்டு. சிறந்த பேச்சாற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள். விவாதம் செய்வதில் வல்லவர்களாக இருப்பார்கள். அதனால்தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பலர் சிறந்த வழக்கறிஞராகவும் பள்ளி ஆசிரியர்களாகவும் கல்லூரி பேராசிரியர்களாகவும் விளங்குவார்கள். இனி பாதவாரியாக பலன்களை பார்ப்போம். கார்த்திகை 1ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி சூரியன், ராசி அதிபதி செவ்வாய், நவாம்ச அதிபதி குரு. தெய்வபக்தி மிகுந்தவர்களாக இருப்பீர்கள். உண்மைக்கும் நேர்மைக்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அதிகார பதவியில் அமர்வீர்கள். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தவறு செய்தால் தட்டிக் கேட்க தயங்க மாட்டீர்கள். சிந்தனையிலும் செயலிலும் வேகமாக இருப்பீர்கள். எந்தவொரு காரியத்தையும் நினைத்து உடனே முடிக்க வேண்டுமென்று நினைப்பீர்கள். எதையும் ஒத்திப் போடுவதை விரும்ப மாட்டீர்கள். கல்வியில் சிறப்பான முறையில் தேர்ச்சி பெற்று விளங்குவீர்கள். பெரிய பெரிய சாதனைகளை நிகழ்த்துவீர்கள். ஆனாலும் அதனால் தற்பெருமை கொள்ள மாட்டீர்கள். குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்ற கடுமையாக உழைப்பீர்கள். மனைவி, மக்களுக்காக எதையும் விட்டுக் கொடுப்பீர்கள். எப்போதும் வீட்டில் உறவினர்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். உறவினர்கள், நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். இளம் வயதிலேயே சாதனை படைப்பீர்கள். கார்த்திகை 2ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி சூரியன், ராசி அதிபதி சுக்கிரன், நவாம்ச அதிபதி சனி. எல்லோரிடமும் அன்பு செலுத்துவீர்கள். அனைவரிடமும் சகஜமாக பழகுவீர்கள். வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைப்பீர்கள். மற்றவர்களால் சிறு சிறு ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். மற்றவர்கள் செய்த உதவியை மறக்கவே மாட்டீர்கள். அவர்கள் செய்த உதவிக்கு எப்போது பிரதியுபகாரம் செய்யலாம் என்று காத்துக் கொண்டிருப்பீர்கள். குடும்பத்தினருக்கு அடிக்கடி விலையுயர்ந்த பொருள்களை பரிசாகத் தந்து மகிழ்விப்பீர்கள். நன்றாக அலங்கரித்துக் கொள்வீர்கள். சென்ட் போன்ற வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவதை விரும்புவீர்கள். சிரித்துப் பேசுவீர்கள். சாதுரியமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். அடிக்கடி உணர்ச்சிவசப்படுவீர்கள். கோபத்தில் மற்றவர்களை கடுமையாக பேசினாலும் உடனே அவர்களை அன்பால் அரவணைத்துச் செல்வீர்கள். நிறைய நண்பர்களை பெற்றிருப்பீர்கள். சில நேரங்களில் சோம்பேறித்தனத்தால் காரியங்களை முடிப்பதில் சுணக்கம் காட்டுவீர்கள். பல போராட்டங்களை சந்தித்தாலும் வாழ்க்கையில் சாதிப்பீர்கள். கார்த்திகை 3ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி சூரியன், ராசி அதிபதி சுக்கிரன், நவாம்ச அதிபதி சனி. மனசாட்சிப்படி நடந்து கொள்வீர்கள். நீதி நேர்மைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மற்றவர்களுடன் பழகுவதில் வித்தியாசம் பார்க்க மாட்டீர்கள். தனக்கென்று தனி வழியை ஏற்படுத்திக் கொண்டு அந்த வழியில் நடப்பீர்கள். மற்றவர்களின் கருத்துக்களை உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். எப்போதும் விளையாட்டுத்தனமாக நடந்து கொள்வீர்கள். அதன் காரணமாகவே படிப்பில் ஆர்வம் குறைந்து காணப்படுவீர்கள். வீட்டில் அடைந்து கிடப்பதை விரும்ப மாட்டீர்கள். சுதந்திரப் பறவையாகச் சுற்றித் திரிய விரும்புவீர்கள். அதனால் குடும்பத்தில் உள்ளவர்களின் அதிருப்தியை தேடிக்கொள்வீர்கள். கோபத்தில் வார்த்தைகளைக் கொட்டிவிட்டு பிறகு அதற்காக மிகவும் வருத்தப்படுவீர்கள். மற்றவர்கள் தன்னை புகழ வேண்டும் என்று விரும்புவீர்கள். குடும்பத்தினரிடம் பட்டம்படாமல் இருப்பீர்கள். ஆனாலும் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள். 35 முதல் 40 வயதுக்குள் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைவீர்கள். கார்த்திகை 4ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி சூரியன், ராசி அதிபதி சுக்கிரன், நவாம்ச அதிபதி குரு. பல துறைகளிலும் நிபுணத்துவம் பெற்றிருப்பீர்கள். எந்தச் சந்தர்ப்பத்திலும் சத்தியம் தவற மாட்டீர்கள். கல்வி, கேள்விகளில் சிறப்புற்று விளங்குவீர்கள். பெரியவர்களிடம் அடக்கத்துடன் நடந்து கொள்வீர்கள். பலரும் மதித்து போற்றும்படி நடந்து கொள்வீர்கள். எத்தனை பெரிய பதவியில் இருந்தாலும் அடக்கத்துடன் காணப்படுவீர்கள். மற்றவர்கள் படும் துன்பத்தைக் கண்டு இரக்கம் கொண்டு உங்களால் முடிந்த உதவியைச் செய்வீர்கள்.
எப்போதும் நல்லதே நினைக்க வேண்டும், நல்லதே செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள். நினைத்த போதெல்லாம் புண்ணிய தலங்களுக்குச் சென்று வர விரும்புவீர்கள். பொல்லாதவர்களைக் கண்டால் விலகிவிடுவீர்கள். தெருவில் சண்டையைக் கண்டால் அச்சத்துடன் அந்த இடத்தை விட்டு விலகிச் சென்று விடுவீர்கள். பெற்றோரிடம் மிகுந்த பாசம் கொண்டிருப்பீர்கள். அவர்களின் வார்த்தைகளை மீறி எதையும் செய்ய மாட்டீர்கள். சகோதரிகளுக்கு திருமணம் முடித்த பிறகு திருமணம் செய்து கொள்ள நினைப்பீர்கள். கோயில் திருப்பணிகளிலும் சமூக நலப்பணிகளிலும் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான், சிவபெருமான். அணிய வேண்டிய நவரத்தினம் மாணிக்கம். வழிபட வேண்டிய தலம் திருக்கருப்பரியலூர், நாகை மாவட்டம்.